தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தபால் வாக்களிக்கும் முன்பு விடியா திமுக ஆட்சியாளர்களின் பசப்பு வார்த்தைகளை ஒரு கணம் எண்ணி பார்த்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் வலைதள பதிவில் பல்வேறு வாக்குறுதிகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் 3 ஆண்டுகளான நிலையில் ஒரு வாக்குறுதியை கூட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் நிறைவேற்றவில்லை என விமர்சித்துள்ளார். மாறாக திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய மருத்துவ சங்க நிர்வாகிகள், செவிலியர் சங்க நிர்வாகிகள், ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள், போக்குவரத்து கழக நிர்வாகிகள் என பலரை பணியிட மாற்றம் செய்தும் போராடியவர்களை கைது செய்தும் தனது கோர முகத்தை விடியா திமுக அரசு காட்டியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தவறியதோடு ஒவ்வொரு அகவிலைப்படி உயர்வையும் பல முறை 6 மாதம் காலதாமதமாக அறிவித்து பணப்பயன் இல்லாமல் திமுக அரசு வழங்கியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டின் நிதிநிலை சீராகும் என்ற ஸ்டாலினின் அறிவிப்பு அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்ற சொல்லாடலை நினைவுபடுத்தும் வெறும் வாய்ச்சொல்லில் வீரநடி என்பதை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நன்கறிவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதிமுக அரசு இந்திய அளவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக புதிய சம்பள உயர்வை அமல்படுத்திய முதல் மாநிலம் என்பதோடு ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு அறிவிக்கும் அகவிலைப்படி உயர்வை முன்தேதியிட்டு பண பயனுடன் வழங்கியது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமையுடன் நினைவு கூர்ந்துள்ளார். அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையை அதிமுக நிறைவேற்றும் என்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஒருமித்த குரலாக தமிழ்நாட்டு உரிமைகளை காத்திட இரட்டை இலைக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ள அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தபால் வாக்களிக்கும் முன்பு இந்த விடியா திமுக ஆட்சியாளர்களின் பசப்பு வார்த்தைகளை ஒரு கணம் எண்ணி பார்த்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.